விஜய்னா, உங்ககிட்ட ரொம்ப 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 கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த நாய்ங்களை, அந்த குழந்தைங்கள வந்து 10 வயசு குழந்தைய, அந்த 10 வயசு குழந்தைகிட்ட என்னத்தை காமத்தை கண்டாங்கண்ணா? இதுக்கு அந்த 10 வயசு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? நாளைக்கு பெண்களுக்கு இப்போ பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். கமெண்ட்டில் அவ்வளோ மோசமாக பேசினானுங்க. நீ எந்த ஊர், உனக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. எனக்கு பேரெல்லாம் வச்சாங்க. நான் பாதுகாப்பு வேணும்னு கேட்டு பேசினா எனக்கே பேர் வச்சாங்க. இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற ஊரில் எப்படி நாங்கள் பாதுகாப்பாக வாழ்கிறது? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? 10 வயசு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்கு என்ன தெரியும்? அது விளாட போனது ஒரு குத்தமா? நான் அன்றைக்கே சொன்னேன், அந்த வீடியோவில் பேசினேன். நாங்களாம் 10 மணி ஆனாலும் கூட வெளியில் விளையாட கூட இப்போ எங்கள் பேரண்ட்ஸை வந்து எங்களை கேர் பண்ண மாட்டாங்க. எப்படினாலும் நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்துடுவான்னு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் குழந்தைங்கள நாங்கள் வாசல் விடுறதுக்கே பயந்துட்டுருக்குறோம். அதிரடி படைன்னு கொண்டு வந்தீங்களே, எதுக்குண்ணா இருக்குது? என்னண்ணா அதனால் என்னென்ன ஆச்சு இப்போது? ஒரு யூஸுமே இல்லை, எங்கேயுமே காண அப்படி ஒன்று. அந்த 10 வயசு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு தெரியுமா நம்ம கொஞ்ச நேரத்தில் சாக போகிறோன்னு? அந்த குழந்தைக்கு தெரியுமா நம்மளை இவ்வளோ கொடூரமாக கொல்ல போகிறாங்கன்னு? அந்த குழந்தைக்கு தெரியுமா? ஸ்கூலில் பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு போன குழந்தைய போன பொண்ணை கொண்டுட்டானுங்க. ரேப் பண்ணி கொண்டுட்டானுங்க. வீட்டு வாசலில் விளாண்டுட்டு இருந்த குழந்தைய கொண்டுட்டானுங்க. என்ன நடக்குது இங்கே? புரியலண்ணா. நாங்களாம் மாமிசமா? எங்களை எப்படி வேணாலும் கட்டிச்சுக்கோ தெரியலாமா? இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் கேட்குறேன், உனக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. எனக்கு நடந்தால் தான் நான் பேசணுமா? ஒரு பெண்ணை எனக்கு உணர்வு இருக்காதா? நாங்கள் பேச மாட்டோமா? இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இது இப்போ கிடையாது. நான் இந்த விஷயத்தை ஏன் இவ்வளோ ஆழமாக பேசுகிறேன் அப்படின்னா, நான் சின்ன வயசாக இருக்கிறப்பவே ரித்திக் முஷ்கான், உங்களுக்கு யாருக்கு தெரியாதது கிடையாது, கோயம்புத்தூரே உலுக்கி எடுத்த சம்பவம். அந்த சம்பவம் நடக்கும்போது பக்கத்து ஏரியாவில் நான் குடியிருந்தேன். அந்த சம்பவம் அந்த பக்கத்து ஏரியாவில் தான் வந்து நானும் இப்போ அதே அந்த பொண்ணு வயசு தான். ஒருவேளை அந்த பொண்ணு இன்றைக்கி உயிரோடு இருந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி என் வயசு தான் இருந்திருக்கும். அந்த பொண்ணு இவ்வளோ கொடூரமாக கொண்டாங்க. தண்ணியில் ஊறி போய் அந்த டெட் பாடி எடுத்தாங்க. காரில் சொந்த டிரைவரு காரில் கூட்டிகிட்டு போய் அதை இதை பேசி வெளியூருக்கு ஸ்கூலுக்கு போகிற பொண்ணெலாம் வந்து மாற்றி எங்கேயும் வழி மாதிரி கூட்டிகிட்டு போய் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டு வந்து வச்சு கெடுத்து அந்த குழந்தைய கெடுத்து அந்த குழந்தையோட தம்பியும் சேர்த்து கொன்று 2 பேரையும் ஆற்றுல தூக்கி போட்டு அந்த குடும்பமே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. இனி எத்தனை நாளைக்கு இது பற்றி எத்தனை நாளைக்கு தொடரும்? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? நீங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க, என்னமோ ஆயுள் தண்டனை, சாகிற வரைக்கும் சிறைச்சாலை தண்டனையும் கொடுத்துருக்கீங்க. என்ன யூஸு? இதனால் என்ன யூஸு? நல்லா அவங்க உட்காந்து ஜெயிலில் உட்காந்து 3 வேளை சோறு தின்னுட்டு நான் இப்போ அடுத்து என்னன்னு நான் உட்காந்துருவேன். எப்படின்னா நமக்கு சொகுசாக தானே வச்சுருக்காங்கன்னு தானே அவன் இருப்பான். அந்த குழந்த இறந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இவனுக்கு சொகுசாக எங்கேயும் வேலைக்கு போக 3 வேளை உட்காந்து நல்லா வகை வகையாக சோறு திங்கிறதுக்காக அந்த குழந்தை சாவணுமா? பெற்றவங்க எவ்வளோ கனவோட பெற்றிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும், நம்ம பெருசாக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்ட்டு. அந்த குழந்தைக்கு தெரியுமா நம்ம இன்றைக்கி சாக போகிறோன்னு தெரியுமா? இவ்வளோ கொடூரமாக சாக போகிறோன்னு தெரியுமா? அவங்க அப்பா இன்றைக்கி வலுது போராட்டமெல்லாம் பண்ணால் அந்த குழந்தை உயிர் வந்துடுமா? குழந்தை உயிர் வரப்போகிறதுனால கரெக்டான நீதி வேணும்ல? கரெக்டான நீதி வேணும்ல? அன்றைக்கி ஆளுநரில் உட்கார வைக்கிறதுக்கு ஏதோ அந்த காலத்தில் மன்னராட்சியில் இப்படி தான் உட்கார வச்சாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு கதை சொன்னீங்களே. இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் தப்பாக நடத்திட்டான் அப்படின்னா மன்னராட்சி காலத்தில் மக்கள் முன்னாடி நிற்க வச்சு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்க, இல்லைன்னா அவன் தலையை துண்டிக்கப்படும். இது 2ல் 1 நடக்கும். ஏன்னு கேட்டால் அடுத்து அந்த தப்பை ஒருத்தர் செய்கிறதுக்கே பயப்படணுங்கிறதுக்காக. ஆனால் எப்போ இந்த சட்ட ஒழுங்குன்னு கொண்டு வந்து அவனுக்கெல்லாம் சிறைச்சாலையில் போட்டு வைக்கணும், அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும்,
மக்கள் முன்னிலை இல்லாமல் அவனுக்கு தனியாக வந்து தூக்கு தண்டனைங்கிறது தனியாக கொடுக்கணுங்கிற மாதிரியில் எப்போ கொண்டு வந்தீங்களோ கொண்டு வந்தாங்களோ அப்போவே வந்துட்டு அவங்களுக்குலாம் பயம் விட்டு போச்சு. மிஞ்சி போனால் என்ன நம்மளை போய் ஜெயிலில் போடுவாங்க, ஒன்றா போட்டால் போனால் ஜெயிலு, வந்தால் பெயிலுன்னு வந்துடுவோம். அப்படி இல்லைன்னா ஆயுள் தண்டனை சொல்லி உட்கார வச்சுருவாங்க. இப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவங்கள உயிரோட விடக்கூடாதுண்ணா, சத்தியமாக அந்த 2 நாய்களையும் உயிரோடவே விடக்கூடாது. அவங்கள மக்கள் முன்னிலை ஒன்று போடுங்க, மக்கள் மேடை போடுங்க, மக்கள் மேடைன்னு ஒன்று போடுங்க தயவு செஞ்சு. அந்த நாய்களுக்கு தண்டனை அங்கே கிடைக்கணும். மக்கள் நீதி மேடைன்னு ஒன்று போடுங்க. மக்கள் முன்னில் வச்சு அந்த நாய்ங்க தலையை துண்டிங்க. எந்த உறுப்பால் வந்து அந்த பொண்ணுங்களுக்கு அந்த குழந்தைய பச்சை குழந்தைய கெடுத்தானுங்களோ அந்த உறுப்பே இல்லாமல் பண்ணுங்க. ஆனால் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை மட்டும் கொடுத்து உட்கார வச்சிங்கன்னா மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை போயிடும்னா இந்த ஆட்சி வரும். முக்கியமாக நாங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு நாங்கள் ஓட்டு போட்டுருக்கோம் தெரியுமா? எதுக்காக தெரியுமா? நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற இந்த ஃப்ரீ இலவசங்கள்னாலேயோ, நீங்கள் எங்கள் பஸ்ஸு ஃப்ரீயாக விடலன்னு சொன்னனாலேயோ, எங்களுக்கு ரேஷனில் வந்து அமௌண்ட்டு தரேன்னு சொன்னாலேயோ, இல்லை வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் முக்கியமாக இந்த ஆட்சியில் அது கிடைக்கும்னு நம்புகிறோம். இப்போ வரைக்கும் நம்புகிறோம். இது உங்கள் ஆட்சி நீங்கள் வந்ததுக்கப்புறமா நடக்கிற முதல் அசம்பாவிதம். இதில் மட்டும் நீங்கள் சரியாக இது பண்ணலைன்னா எதிர்த்து கட்சிக்காரனுக்கு வாயில் வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி ஆயிடும். இப்போவே ஆரம்பிச்சிட்டானுங்க, இந்த ஆட்சி என்ன பண்ணுது, இந்த ஆட்சி என்ன பண்ணுதுன்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்படி ஒன்று நடந்திருக்கு, இந்த ஆட்சி என்ன பண்ணுதுன்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த ஆட்சி என்ன பண்ணுன்னு காட்டணும். நீங்கள் ஒரு சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு ஆயுள் தண்டனை சாகும் முறை கொடுத்துருக்கீங்க. அடுத்து வரவனும் அதுதானே என்ன பண்ணுவான்? இது ஒழியணும், இது ஓயணும், பெண்கள் நிம்மதியாக இருக்கணும். என்னென்ன குழந்தை என்னென்னா பண்ணுச்சு? விளையாட போனது ஒரு தப்பு. அந்த குழந்தை இந்த குழந்தைகிட்ட இவங்க என்னத்தனா கண்டாங்க? அவன் வீட்டில் பொண்டாட்டி இருக்காதா? அவன் வீட்டில் அப்பா அம்மா இருக்காதா? குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், எங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. எங்கள் குழந்தைங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. வீட்டில் பெரியவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. பெண் இனமே சாபத்துக்குள்ளான இனங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது பெண்ணாக பிறக்கிறதே சாபம்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போல்லாம் டிவியில் பார்த்தா தான் மூகுத்தி அம்மன் மாதிரி படம் பார்த்தா தான் பெண்ணாக வந்து அம்மன்